இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள், வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், ஆளுதேவன் எழிலே கலந்திடவே வாருங்கள், வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், ஆளுதேவன் பலியிலே கலந்திடவே வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பலி உறவில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பலி உறவில் இணைவோம். சுமை நீங்கி இன்று சுகம் காண கூடுவோம், ஒரு வாழ்வை நீக்கி ஒரு வாழ்வை தேடுவோம். இறையை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள், வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளின் கருணை மீதும் அவருடைய மன்னிப்பின் மீதும் நம்பிக்கை வைத்து வாழ இந்த வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதனை ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் வழிகாட்டுதலில் வழி நடந்து நாம் இந்த திருப்பலியில் பங்கு பெற்று இறைவனுடைய ஆசிரை நிறைவாக அன்னை வழியாக பெற்றுக்கொள்வோம். நம்மை தகுதியுடையவர்களாக மாற்றும்படியாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். இன்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இருந்து விடுதலை பெறவும்
நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டாம் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவுற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இந்த இடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஓர் கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினரில் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளிகள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் நாம் பல்வேறு பேறு பெற்ற மக்களை பார்க்கின்றோம். அவர்கள் கடவுளுடைய கருணை மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் ஆண்டவருடைய மன்னிப்பை முழுவதுமாக அனுபவித்து மகிழ்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவேதான் விவிலியத்தில் மட்டுமல்ல, வரலாற்று ஏடுகளிலும் அவர்களுடைய பெயர்கள் நிலை பெறும்படி பொறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாம் இன்று அன்னையினுடைய நவநாட்களில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் போது நமக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. கடவுளுடைய கருணை மீது நம்பிக்கை வைக்கவும் அவருடைய மன்னிப்பின் மீது ஆசை கொண்டு வாழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆசை என்ற வார்த்தை ஏன் என்னுடைய வாயிலிருந்து வருகிறது? இந்த மன்னிப்பு என்பது, இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஆசைப்படப்பட அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என்னென்னைக்கெல்லாம் பாவ சங்கீதத்திற்கு நான் நம்பிக்கையோடு செல்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடம்
நான் என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றேன். இத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, எனக்கு ஆசையாக இருக்கிறது, என்னை நீர் மன்னித்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் மறுக்கவே மாட்டார். இதில் நமது நம்பிக்கை மிகவும் ஆழமாக இருப்பதை நாம் உணர முடியும். எந்த சூழலிலும் கடவுளின் கருணை, மன்னிப்பு கொஞ்சமும் குறைவதில்லை. கேட்க கேட்க நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஆபிரகாமை பார்க்கின்றோம். தொடக்க நூல் அதிகாரம் 18 அந்த 2 நகரங்கள் மீது, சோதோம் கோமோரா நகரங்களை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கருணை எப்படிப்பட்டது என்பதை உலகம் முழுவதும் அறியும்படியாக அவர் எடுத்துரைக்க முயற்சி செய்கின்றார். நான் ஆண்டவரின் கருணையை சோதித்து பார்க்க போகின்றேன். ஆண்டவர் என்னுடைய வார்த்தைகளை கேட்கப் போகின்றார், என்னுடைய மன்றாட்டுகளை அவர் கேட்டு விடுவார் என்ற நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. எனவேதான் தைரியமாக கடவுளுடைய கருணை மீது நம்பிக்கை வைத்தவராக அவருடைய மன்னிப்பையும் எதிர்பார்த்து அங்கே தன்னுடைய ஜெபங்களை அள்ளி வீசுகின்றார், ஆசைப்படுகின்றார். அவருடைய ஆசை என்னதாக இருந்தது? இந்த நகரங்களை காப்பாற்றிவிட வேண்டும். ஆண்டவரும் சம்மதிக்கின்றார். சம்மதித்து இந்த நகரங்களை நான் உங்களுடைய ஜெபத்திற்காக நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் நீங்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக சென்று படித்து பாருங்கள். தொடக்க நூல் என்ன சொல்கின்றது? எத்தனை ஜெபங்கள் மாறி மாறி கொடுக்கப்படுகின்றது, ஏறெடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் அனைத்தையும் கேட்கின்றார். எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் நம் ஆண்டவர், எவ்வளவு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, 50 பேர் இருந்தால் நீர் அந்த நகரத்தை அழிக்க மாட்டீர் அல்லவோ? 5 குறைந்து 45 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 30, 20 இவ்வாறு பேரம் பேசுவது போல, பார்கெனிங் நடந்து கொண்டிருப்பது போல அங்கே ஆபிரகாம் தன்னுடைய ஜெபங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் புத்தகத்திலேயே கடவுளுடைய கருணை, கடவுளுடைய மன்னிப்பு வழிந்து ஓடுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். லூக்கா அதிகாரம் 18. தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும், பாவி என் மீது இரக்கம் வையும் என்ற அருமையான ஜெபம் இருக்கின்றது. கடவுளுடைய மன்னிப்பு, கடவுளுடைய கருணை தன் மீது வந்துவிடும் என்ற முழுமையான நம்பிக்கையோடும் முழுமையான ஆசையோடும் இந்த மனிதர் இந்த ஜெபத்தை சொல்லுகின்றார். அன்னை மரியா கூட தன் மகனுடைய கருணை உள்ளத்தை அறிந்தவராக செயல்படுகின்றார். இத்தனை மக்கள் மத்தியில் கானாவூர் குடும்பத்திற்கு எந்த இழிவும் வரக்கூடாது. எனவே என் மகன் அப்படிப்பட்டவர் அல்ல, இழிவை சம்பாதித்து கொடுப்பவர் அல்ல. எனவே அவர் கண்டிப்பாக இந்த குடும்பத்தின் மீது கருணை பொழிவார் என்ற நம்பிக்கையில் அந்த முதல் அற்புதத்தை நடத்துவதற்கு அவள் முன்னெடுத்து செல்கின்றாள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்கவில்லை. அவள் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு கடவுளுடைய கருணையை சம்பாதித்து கொடுக்கின்றாள். அவளுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே இந்த கருணை கிடைக்கும்படியாக இந்த முதல் அற்புதத்தை நடத்துவதற்கு அன்னை மரியா உதவியாக இருக்கின்றாள். இன்றும் எத்தனையோ பேர், இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய கருணைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். வேளாங்கண்ணி செல்லும் இடங்களிலெல்லாம், பாதைகளிலெல்லாம் மக்கள் தேர் தூக்கி கொண்டு நடந்து நடைப்பயணிகளாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். கடவுளுடைய கருணை அன்னையின் வழியாக நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறங்கி வந்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். கால்கள் வலிக்கும், கால்கள் சூடினால் மிகவும் வேதனையுடன் இருக்கும். வயது முதிர்ந்தவர்கள், சிறுவர்கள் என்று எத்தனையோ பேர் நடந்து செல்கின்றார்கள். கடவுளுடைய கருணை அன்னை வழியாக நமக்கு கிடைக்கும் என்ற ஒரே நம்பிக்கையில்தான் இவர்கள் அனைவரும் செல்கின்றார்கள். எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கருணை, மன்னிப்பு இவையெல்லாம் கடவுள் தருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஆசைப்பட்டால் கடவுள் எனக்கு தந்து விடுவார். ஆனால் அதன் பிறகு நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி மனதில் வருகின்றது. நான்
பழையபடியே வாழ்ந்துவிட முடியுமா? நானும் அதே கருணை உள்ளம் கொண்டவனாக, அதே மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சீடனாக வாழ வேண்டும், சீடத்தியாக வாழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்கின்றது. எனவே நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, பிறருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த அளவையால் அளப்பீர்களோ அந்த அளவையால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 சொல்கின்றது. எனவே நாமும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம், மன்னிப்பை கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம். மன்னிப்பு பற்றி இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த 2 கள்வர்கள் கடைசி நேரத்தில் கூட லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 சொல்கின்றது, ஆண்டவரே, நீர் விண்ணுலக பேரின்பத்தில் வீற்றிருக்கும் போது என்னை நினைவு கூரும் என்று அவர் சொல்கிறார். கடவுளுடைய மன்னிப்பு கடைசியில் கூட கிடைக்கும், வாழ்க்கையின் கடைசியில் கூட கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அவர் சாவதற்கு முன்பாக அந்த ஒரு வேண்டுதலை, ஒரு ஆசையை எடுத்துரைக்கின்றார். அதுவும் அவருக்கு கிடைத்து விடுகின்றது. இன்றே நீ வான்வீட்டில் என்னோடு இருப்பாய் என்ற ஒரு ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா எந்த அளவுக்கு கடவுளுடைய கருணை மீது நம்பிக்கை வைத்தாரோ, தன் மகனுடைய மன்னிப்பின் மாண்பின் மீது நம்பிக்கை வைத்தாரோ, அதே அளவு நம்பிக்கையை நாமும் எந்த வகையிலும் குறைத்து வைக்கக்கூடாது, அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கருணை மற்றும் மன்னிப்பை நாம் பின்பற்றி வரும்போது நம்முடைய சந்ததியினரும் கூட கண்டிப்பாக அதை பின்பற்றுவார்கள். பல நேரங்களில் குடும்பங்களில் பிரச்சனைகள், குடும்பங்களில் பல சோதனைகள், ட்ராஜடி என்று சொல்வோம், பல விஷயங்கள் நடக்கும்போது அதோடு என்னுடைய விசுவாசம் போய்விட்டது, கடவுள் என்னை கருணையுடன் நோக்கவில்லையே, என் குடும்பத்தை கடவுள் கைவிட்டு விட்டாரே என்றெல்லாம் கதறி அழுகின்றோம். நானும் கண்களால் பார்த்திருக்கின்றேன். மக்கள் அவ்வளவு அழுவார்கள். ஆனால் இன்றைக்கு அன்னையின் சுரூபத்தை தரிசிக்க லைன் வழியில் நிற்கிறார்கள். இதை பார்க்கும்போது நம்முடைய கவலைகள், துக்கங்கள், நம்முடைய ஏமாற்றம் கலந்த ஒரு உணர்வுகள் எல்லாம் அந்த நேரத்திற்கு மட்டும்தான். முழு வாழ்க்கையும் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி ஆண்டவர் என்னை தொடர்ந்து காப்பார் என்ற நம்பிக்கையுடனும் அவருடைய கருணை மீது நம்பிக்கை வைத்த மக்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அது எடுத்து காட்டுகின்றது. எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கருணை உள்ளம் கொண்டவர்களாக நாமும் வாழ்வோம், பிறருக்கு மன்னிப்பை கொடுப்போம், இறைவனுடைய கருணையையும் இறைவனுடைய மன்னிப்பையும் சம்பாதித்துக் கொள்வோம். ஆமென். இறைவா இறைவா ஏகிடுவார், இறைவா இறைவா ஏகிடுவார், அடிப்பொருளாய் என்னை மாற்றிடுவார், அடிப்பொருளாய் என்னை மாற்றிடுவார். எல்லாம் தர வந்தோ உவப்புடன் ஏகிடுவார், உணர்வை எல்லாம் உடலை எல்லாம் உம்படி பொருளாய் ஆக்கிடுவார். இறைவா ஏகிடுவார், இறைவா இறைவா ஏகிடுவார், அடி பொருளாய் என்னை மாற்றிடுவார், அடி பொருளாய் என்னை மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அன்பின் ஆண்டவரே, இந்த பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால்
எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்திற்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தகப்பனே இறைவா, எங்களுடைய வேண்டுதல்கள், ஏக்கங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நவநாட்களில் எத்தனை மன்றாட்டுக்களை உள்ளங்களில் ஏந்தி வரும் எம் சகோதர சகோதரிகளுடைய வேண்டுதல்களை ஏற்றருளும், கேட்டருளும். அன்னை மரியா தனது வல்லமைமிக்க மன்றாட்டால் எங்களுக்கு அனைத்தையும் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையுடன் ஓடி வரும் மக்கள் ஒவ்வொருவரையும் கைவிடாதையும். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையிலும் உமது கருணையிலும் உமது மன்னிப்பின் மாண்பிலும் நாங்கள் நம்பிக்கை வைத்து வருகின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் ஏற்றருளும். நம்முடைய ஜெபங்கள், வேண்டுதல்களை இப்பொழுது ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஏற்றருளும் ஆண்டவரே, உமது சித்தமாக மாற்றியருளும் ஆண்டவரே. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னை மரியா கடவுளின் கருணை மீதும் மன்னிப்பின் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைத்தது போல நாமும் அதே நம்பிக்கையுடன் விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், கருணை உள்ளம் கொண்டவர், நம் அனைவரையும் மன்னிக்கும் தெய்வமும் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் தெரிந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீரிடம் எனது ஆன்மா நலமடையும். உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. நிகரில்லா தலைவனின் அன்பு, நிஜத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. நிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. பாலைவன பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு, பாலைநில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே அந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே என்று குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே.
மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராய் இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாக உமது மாசணுகாத கருவில் தாங்கிய போதும் நீரடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன். எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது அருப்பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன். இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திருவிருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகுதியோ அதையே அடைந்து தந்தருளும். நம்முடைய மன்றாட்டுக்களை அன்னை வழியாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். தேவனின் தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் அருள்நிறை ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதல் அதிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜெபங்கள் அனைத்தையும் விண்மீன்கள் என துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்போது மன்றாட்டும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தாரும் தாயே. ஆமென். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. நாம் அமர்ந்து கொள்வோம். அருட்பணி ஞான ஜோதி என்பவர் நம் அனைவருக்குமே அறிமுகமானவர். அதனால தான் திருப்பலி தொடக்கத்தில் நான் வரல அறிமுகப்படுத்த. உங்களுக்கு எல்லாமே நல்ல தெரிந்த தந்தை இன்று நமக்காக நல்ல உருக்கமாக திருப்பலியில் நிறைவேற்றி ஒரு அருமையான கருத்து, கடவுளின் கருணை பற்றி பழைய ஏற்பாட்டிலிருந்தும் கடவுளின் கருணை பற்றி மற்றும் மன்னிப்பை பற்றி புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நமக்கு சிறப்பாக மறைவுரையாற்றினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு கருத்து நமக்கு இன்று வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு அருமையான கருத்து. மாதாவின் பக்தனாகவோ ஒரு நல்ல பக்தனாகவோ மட்டுமில்லாமல் இயேசுவின் சீடராகவும் சீடத்தியாகவும் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்று அருமையான கருத்து நமக்கு தெரிவித்தார். ஆகவே அதன் நன்றி பாராட்டாக நாம் அனைவரும் கரமூசம் எழுப்பி அருட்தந்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இன்று நமக்காக பாடல்கள் அலங்கரித்த புனித தோமையார் ஆலயம் கோரேகாவ் கிழக்கை சார்ந்த பாடகர் குழுவினர் அவர்களுடைய இனிமையான குரலுக்கும் நமது கரங்கோசம் எழுப்பி நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். அன்னையினுடைய பாதத்தில் இந்த திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு இணைந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீர் அன்னை வழியாக நிறைவாக நம் அனைவருக்கும் கிடைப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.